பிசினஸ் பண்றவங்க ரீஜனல் லாங்குவேஜஸை கத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக தெலுங்கு அதிகம் தான் இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரி. கொஞ்சம் அப்படி தாண்டி போயிட்டீங்கன்னா ஹிந்தி இருக்கு. அதுக்குன்னு அதை ஸ்கூல்களில் திணிக்கிறது கரெக்டான ஒரு விஷயமா? திணிக்கிறது எங்க எப்படி திணிக்கிறதுன்னு சொல்லுவீங்க? எப்படி சொல்றீங்க சொல்லுங்க. எவ்வளோ செய்திகள் கேட்குறோம் சிபிஎஸ்சி பள்ளிகளில் சமஸ்கிருதம் இது பண்ணுறாங்க, ஹிந்தி திணிப்பு நடக்குது சொல்லி. ஹிந்தி திணிப்புன்னு எப்படி சொல்றீங்கன்ற சொல்லுங்க. உங்களுக்கு கேள்வியே தெரில, புரியுதா? அப்போ நீங்கள் எப்படி இதை அது சம்மந்தமாக ஃபுல்லாக போய் உள்ள என்னன்னு பார்க்கலாம். எல்லாம் சொல்கிறாங்க சமஸ்கிருதம் திணிக்கிறாங்க, ஹிந்தி திணிக்கிறாங்க. விஷயம் என்னென்னா, புதிய கல்விக் கொள்கையில் உங்களுக்கு கல்வியில் இனி 3 மொழி கட்டாயம் இருக்கணும் பசங்க படிக்கிறதுலன்றது. ஒரு மொழி உங்கள் தாய்மொழி, எது? தமிழ். 2வது மொழி தொடர்பு மொழி ஆங்கிலம். 3வது மொழி சமஸ்கிருதமாக வச்சுக்கோங்க, இந்தியை வச்சுக்கோங்க, தெலுங்கு வச்சுக்கோங்க, ஃப்ரெஞ்சு வச்சுக்கோங்க, எது வேணால் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம்.